வெல்கம் டு சாய் கிச்சன். இப்போ நம்ம ரசப்பொடி தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது வேலைக்கு போகிற லேடிஸ்க்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா வரமல்லி, மிளகாய், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வெந்தயம், சீரகம், கருவேப்பில்லை இதெல்லாம் போட்டுக்கணும். நல்லா மல்லி நல்லா வறுக்கணும். ஏன்னா இது இயர்லி ஒன்ஸு செய்கிறது. அதே மாதிரி மிளகாய் நான் கொஞ்சம் உப்பு போட்டு வறுக்கிறோம். ஏன்னா இது மிளகா நொடி முகத்தில் ஏறாமல் இருக்கிறதுக்காக போடுறோம். இதையும் நல்லா வறுத்துக்கணும். இதில் 100 கிராம் துவரம்பருப்பு. 100 கிராம் துவரம்பருப்பு ஏன் சொன்னோம்னா, இப்போ நம்ம ரசம் மட்டும் சாப்பிட்றவங்க இருப்போம். அப்படி சாப்பிடும்போது அது கூட நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அந்த ரசம். அப்போது 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு போட்டுக்கணும். போட்டுட்டு அதே 50 கிராம் வெந்தயம் போட்டுக்கிறோம். நம்ம வெந்தயம் போட்டிங்கன்னா வயிறுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ஒரு 4 கட்டை மஞ்சள், ஒரு 50 கிராம் பெருங்காயம் போட்டு நல்லா இதை வறுத்துக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 1 இயருக்கு வைக்கும்போது இது பூச்சியெல்லாம் பிடிக்காமல் இருக்கணும். ரசம் எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்கப்புறமா 50 கிராம் மிளகு போட்டுக்கிறோம். மிளகு, 100 கிராம் சீரகம். இது நம்ம பாருங்கள் இயர்லி ஒன்ஸுக்கு தான் சொல்கிறோம். இது ஒரு 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இந்த ரசம் கரெக்டாக இருக்கும். நிறைய மிளகு சீரகமெல்லாம் போட்டிங்கன்னா வயிறு எரியும் உங்களுக்கு. ஸோ அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அதையும் நல்லா மணக்க நல்லா வறுக்கிறோம். இப்போவே ரச ஃப்ளேவர் நல்லா வரும் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கொண்டு போய் அரைக்கிற இடத்துல கொடுத்து அரைச்சி எடுத்திங்கன்னா அருமையான இன்ஸ்டண்ட்டான ரசப்பொடி ரெடி.